ஒரே ஒரு சத்தம் மாத்திரம். சந்தோஷமா இருக்கிற யாவரும். அப்ப அழுகிற யாராரு? இதுக்கும் சத்தம் வரலையா? சரி, சிரிக்கிறவங்க இதுக்கும் சத்தம் வரல. சரி, அமைதியா இருக்கிறவங்க, ஏன்னா அதுக்கு சத்தமே வராது. அவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு முறை இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான கர்த்தருடைய தாசன் ஆரம்பத்திலே சொன்னது போல, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இது கர்த்தருடைய நாள், இது தேவனுக்குரிய நாள், இது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய நாள். சபையார் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய மத்தியில் அன்பு சகோதர குடும்பமாக ஆமென் கத்தாரிலிருந்து வந்திருக்கிறார்கள். கத்தர் அவர்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய பேருடைய ஆப்சன்ஸ் இங்க இருக்கு. ஆண்டி விஜேஷ் பிதரை விட வேற ஒரு ஆராதனை நடத்தணுங்களோ? இல்லைங்க, ഞങ്ങൾ അവിടെ അങ്ങോട്ട് போகலாம். ஓகே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாள் என்று வரும் பொழுது அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோமோ அவ்வளவு நேரம் நமக்கு பயங்கர எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுப்பார். ஆண்டவர் கேட்கிற 2.5 மணி நேரம் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும்? 7 நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். ஆமென். we are giving just 2.5 hours, that's all. ஆமென். ஆனா ஆண்டவர் நமக்கு 6-7 நாள் என்ன பண்றாரு? விரிவுபடுத்தி கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக தமிழ் திரையுலகத்திலே நல்ல அருமையாக நடித்து டைரக்ட் செய்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு மனிதர் பாக்கியராஜ் மரித்து போனார். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அந்த மனிதர் ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அதிகமாக எதை விரும்புகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்புறம் அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவர்களுடைய ஒழுக்கத்தை விரும்புகிறேன். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ஏன் என்று கேட்கும் பொழுது அவருடைய டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய யூனிட்ல இருக்கக்கூடிய சில கிறிஸ்தவர்கள், இசை அமைக்கக்கூடிய மற்ற வேலைகளை செய்ய கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சரியாக தன்னுடைய வேலைகளையும் விட்டு சம்பளங்களையும் விட்டு அவர்கள் கடவுளை தேட போய்விடுவார்கள், இயேசுநாதரை தேட போய்விடுவார்கள். எனக்கு அந்த ஒழுக்கம் ரொம்ப பிடித்தது. ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் இருக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை வருமானம் இருக்கிறது. தங்கள் வருமானத்தையும், அவர் இந்த வார்த்தையை அவர்கள் மென்ஷன் பண்றார், தங்களுடைய வருமானத்தையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் கடவுளை தேடுவதற்காக ஓடுகிற ஒரு பக்தி இருக்குது பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது. அப்போ உலகம் முழுவதும் நம்மை குறித்த ஒரு சாட்சி இருக்கிறது. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பது மிக அவசியமாயிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறதே என்று யாருக்கும் தெரியாது. We do not know what is happening the next moment of our life. ஆனால் கடவுளை அறிந்த நமக்கு நாளை என்ன நடக்கும் என்று தெரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மோடு இருப்பார் என்றால் மாலை பொழுதில் என்ன நடக்க போகுது என்று நமக்கு தெரியும். ஆண்டவர் நம் கூட வாசம் பண்ணுவார் என்றால் ஆமென், இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துவார் என்று நமக்கு கர்த்தர் காட்டுவார். இதுதான் ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பந்தம். ஹல்லேலூயா. இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்று எடுக்கப்பட்ட வார்த்தை மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில். The book of Micah chapter 6 verse 8. മനുഷ്യ, നല്ലത് എന്തെന്ന് അവൻ നിനക്ക് കാണിച്ചു തന്നിരിക്കുന്നു. ന്യായം പ്രവർത്തിപ്പാനും ദയാതൽപരനായിരിക്കാനും നിന്റെ ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ താഴ്മയോടെ നടപ്പാനും അല്ലാതെ എന്താകും യഹോവ നിന്നോട് ചോദിക്കുന്നത്? தமிழ்ல சத்தமா வாசிங்க. மீகா, மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எப்படிங்க? நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நாம் பாடின ஒரு பாடல்ல நன்மை அல்லாது வேற ஒன்றும் நீங்க செய்யலையே இல்ல. அந்த பாடலுடைய வரிகள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, நன்மை அல்லாத ஒன்றும் செய்திட்டில்லேலோ. See how our great God
இவர் நன்மை செய்கிற தவிர வேற எதுவுமே தெரியாது ஆண்டவருக்கு, தீமை செய்ய தெரியாது. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி, ஏசாயா, எரேமியா தீர்க்கதரிசிகள் வாழ்ந்த நாட்களில சமாரியாவை குறித்தும் எருசலேமை குறித்தும் நீங்கள் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு விரோதமாக இந்த தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். தேசத்தில் அதிகாரிகளும் அகங்காரங்களும் உயர்ந்திருக்கும் பொழுது யாரு என்ன செய்தாலும் தேசத்துல இம்மிடியேட்டா பனிஷ்மெண்ட், உடனே அங்கு தண்டனை வழங்கப்படும். அப்படிப்பட்ட ராஜாக்கள் வாழ்ந்த நாட்களில அசரியா ராஜாவுக்கு பின்பதாக சமாரியாவையும் எருசலேமையும் ஆமோஸ் தீர்க்கதரிசி, ஒபதியா தீர்க்கதரிசி போல இவனும் ஒரு சாதாரண ஒரு மனிதன் மீகா இஸ்ரவேலுக்கும் எருசலேமுக்கும் சமாரியாவுக்கும் எதிராக இவன் கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாக சொல்லுகிறான். மக்களுடைய விரோதம் அதிகமாகிவிட்டது, ராஜாக்களுடைய விரோதம் அதிகமாகிவிட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் மீகா மேல் இறங்குகிறார். மீகாவை பார்த்து சொல்லுகிறார், மீகாவே நீ எழுந்து போய் இந்த ஜனத்துக்கு விரோதமாய் நீ பேசு என்று சொல்லு. தேவ ஜனமே, கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஜனத்துக்கு விரோதமாய் பேச சொல்லுகிறார். காரணம் என்ன? கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் இந்த பூமியில இல்லை. அப்பொழுதுதான் மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். உனக்கு அவர் சொல்லி இருக்கிறார் நன்மை என்ன என்பதை சொல்லி இருக்கிறார். அது என்ன நன்மை? இது சொல்லி பார்த்தால், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நியாயம் செய்து, ஜஸ்டிஸ். இரண்டாவது லவ், மூணாவது மெர்சி. ஹல்லேலூயா. நியாயத்தை அல்லாமல், இன்னைக்கு நம்ம கோர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு தீர்ப்பு வரும் இல்லைங்களா? இன்னைக்கு நீதி அரசர் தீர்ப்பு கூறிட்டாரு இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட். நியாயம் கூறியிருக்க மாட்டாரு, தீர்ப்பு தான் சொல்லியிருப்பாரு. அங்க நியாயம் இருக்காது. ஹல்லேலூயா. நான் പറഞ്ഞ മനസ്സിലായി? கோர்ட்டுக்கு போயிட்டா நீதி அரசர் ஜட்ஜி அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க மாட்டார். ஆனா நம்ம சொல்றத நம்ம யூஸ் பண்ற வேர்டு ஜட்ஜ்மெண்ட். ஆனா அங்க வரக்கூடிய அந்த வார்த்தை தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த தீர்ப்புக்கு அடுத்த ஒரு டிரான்ஸ்லேஷன் என்னன்னா, இது நிரந்தரம் அல்ல, இதுக்கு மேல வேணா என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா பைபிள் மட்டும்தான் நமக்கு நியாயம் செய்யக்கூடியதா இருக்கிறது. நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்களை நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், கர்த்தரே அவர் நியாயம் விசாரிப்பார். ஆனா நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? நன்மை அல்லாமல் வேறு ஒன்றும் நாம் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. நன்மை தவிர வேற ஒன்றும் நம்ம செய்ய வேண்டாம். மீகா தீர்க்கதரிசி ஜனங்களை பார்த்து சொல்கிறார், மனுஷனே, உனக்கு ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்? நன்மை அல்லாமல் வேற ஒன்றும் சொல்லல. அவரை நீ அக்னாலஜ்மென்ட் பண்ண, அவரை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நியாயம் செய்து மனத்தாழ்மையோடு walking with God, very easy, but how we are walking, with a pride or with a humbleness? பெருமையோடு நடக்கிறோமா இல்ல தாழ்மையோடு நடக்கிறோமா? ஹல்லேலூயா. எப்படிங்க? கர்த்தரோடு நடக்கிறோம். எஸ், ரைட், we are walking with God, but how? பெருமையோடு நடக்கிறோமா இல்ல தாழ்மையோடு நடக்கிறோமா? இதுதான் மனுஷபுத்திரனை பார்த்து மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், மனிதனே, நீ பெருமையோடு நடக்கிறாயா இல்ல தாழ்மையோடு நடக்கிறாயா? வேதம் சொல்கிறது, பெருமையுள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களையோ ஹல்லேலூயா உயர்த்தி வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுவது எப்படி தெரியுமா? நீதியையும் இரக்கத்தையும் ஆண்டவருக்காக வெளிப்படுத்த வேண்டும். கடந்த நாட்கள்ல மீண்டும் ஒரு துக்கமான செய்தி கேரளாவில், வயநாட்டில். அந்த வீடியோ பார்க்கிறேன், அப்படியே மரணத்தை பார்த்துட்டு வந்தவங்க சாட்சி சொல்றாங்க.
எப்படிங்க? ஒரு 2 வினாடி தான். ஒருத்த கொடையெல்லாம் அப்படியே உருண்டு ஓடுது. அப்படியே அந்த 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 சேரு சகதி அவனை அடிச்சுட்டு போகுது, பாக்குறோம் இல்லையா? இன்னொரு அம்மாவும் ஒரு ஐயாவும் கரெக்டா காருடைய வீலு கிட்ட வந்து நிக்கிறாங்க. சேரு இவ்வளவு தூரம் முங்கி நிக்குது. மரணத்தை சந்தித்து வந்தவர்கள். கர்த்தர் நம்ம எவ்வளவு பாதுகாத்திருக்கிறார். நம் போக்கையும் நம் வரைக்கையும் நாம் இருக்கும் பொழுது, நாம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நாம் சமையல் செய்யும் போது, சாப்பிடும் போது, நிற்கும் போது, ஆமீன், உலகத்துல மரணத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். இயற்கையா வரக்கூடிய மரணங்கள் எப்படி எல்லாம் வருது. ஒரு சாப்பிடுகிறார், விக்கல் எடுக்குது, செத்து போயிட்டார். ஒரு அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கேஸ் வெடிக்குது, செத்து போயிட்டாங்க. ஒரு அம்மா பாத்ரூம் நடக்க போறாங்க, நல்லா இருக்கிறவங்க நடக்க போறாங்க, வலிக்கிட்டு விழுகிறாங்க, தலையில் அடிக்கிறது, செத்து போறாங்க. மரணம் என்பது வியாதி வந்தால் மாத்திரமல்ல, ஒரு வினாடி கூட நம்ம எப்படி வேணாலும் கொண்டு போகும். ஆனால் அந்த வினாடி கூட கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய உள்ளங்கையில் நம்மை வரந்தி வைத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆமென், மீகா தீர்க்கதரிசி சமாரியாவின் எருசலேமையும் பார்த்து சொல்லுகிறார், மனுபுத்திரரே, ஆண்டவர் நன்மை இல்லாமல் வேற என்னத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நன்மை செய்கிறவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நன்மை செய்கிறவன் ஒருவன் உண்டோ? ஒருவனாகிலும் இல்லை. ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஊழிய பாதையிலே சில காரியங்களை நான் யோசிப்பதுண்டு. தாழ்மை இல்லாமல் ஊழியம் செய்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்மை இல்லாமல் ஜெபித்தாலும் கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்மை இல்லாமல் ஆண்டவருக்காய் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று ஓடினாலும் ஆண்டவர் ஒரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறார். எத்தனை பழி சுமத்தினாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரியாமல் இருக்கிறோமோ அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் பரவாயில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு மன தைரியம் நமக்குள்ள இருக்கிறதே, அதுதான் தாழ்மை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலவெளியில அவருக்கு முன்பதாக தாழ்மையோடு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியத்தில் நான் ஜீசஸ் கால்ஸ், இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரேயர் சென்டர்ல யூத் கோஆர்டினேட்டரா இருந்தேன். டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய சம்பந்தி ஜான் அங்கிள் என்ன கூப்பிட்டு, பாஸ்டர் நீங்க நல்லா நீ வாலிபனா நல்லா அங்கேயும் ஓடுறீங்க, ஒன் மேன் ஷோ மாதிரி மீட்டிங் எல்லாம் நடத்திடுவேன். நானே ஆராதனை, நானே எனக்கு தெரிஞ்ச கீபோர்டை வாசிப்பேன், நானே ப்ரேயர் ரிக்வெஸ்ட், நானே டான்ஸ், நானே பாட்டு, நானே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிப்பேன். அவர் அதனால எனக்கு ஒன் மேன் ஷோன்னு வச்சிருக்கிறார். அவர் எல்லாம் வேலையும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செஞ்சிருவேன். அப்போ எனக்கு கொஞ்சம் அந்த பதவி கொடுத்த உடனே எனக்குள்ள பெருமை வந்துருச்சு. ஓ, இவ்வளோ பெரிய ஊழியத்தில் நான் யாரா இருக்கிறேன்? நான் யாரா இருக்கிறேன் சொல்லுங்க? நான் யாரா இருக்கிறேன்? யூத் லீடரா இருக்கிறேன். எனக்கு பெருமை வந்து விட்டுருச்சு. பெருமை வந்துருச்சு. திடீரென்று அவர் மரித்து போனார். டிஜிஎஸ் தினகரன் அங்கிள் மரித்து போனார். அவர் மரண செய்தி கேட்டு நாங்கள் எல்லாரும் சென்னை பட்டணத்துக்கு போயிருந்தோம். இப்ப எனக்குள்ள ஒரு பெருமை, விஐபிகள் இருக்கிற இடத்துல நானும் போய் நிக்கணும். நான் யாரு? ஜீசஸ் கால்ஸ்ல ஒன் ஆஃப் த யூத் கோஆர்டினேட்டர். அப்ப நான் அங்க போனேன். அங்க போயிட்டு திடீரென்று என்னை உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. அவங்களோட நான் வாக்குவாதம் பண்ணுகிறேன். என்ன வாக்குவாதம்? நான் கோயம்புத்தூர்ல ஜீசஸ் கால்ஸோட யூத் கோஆர்டினேட்டர். அந்த அந்த செக்யூரிட்டி என்ன தெரியுமா சொன்னாரு? சார் நீங்க யாரா இருங்க, மினிஸ்டரே உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு. எப்படிங்க? நீங்க யாரா இருந்துட்டு போங்க, மினிஸ்டரவே இப்போதைக்கு உள்ள விட மாட்டாங்க. ஹை செக்யூரிட்டி சிஎம் வர போறாரு, அதனால இப்போதைக்கு நீங்க ஸ்டாலின் வர போறாரு, அதனால நீங்க இப்போதைக்கு உள்ள போக முடியாது, எந்த ஊழியக்காரமே உள்ள விட மாட்டாங்க அப்படின்ட்டாங்க. அப்ப ஊழியத்துல தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு பதவியை வைத்து நான் என்ன செய்கிறேன்? நான் யூத் கோஆர்டினேட்டர் என்று. அப்போது நான் மிகவும் வேதனையோடு அந்த இடத்தை விட்டு வடந்து விட்டேன். ஒரு பக்கத்தில் அப்படியே உட்கார்ந்து இருந்தேன். அப்ப என்னை அங்கிள் கூப்பிட்டு, நீங்க ஏன் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டார். இல்லைங்க அங்கிள், இந்த மாதிரி செக்யூரிட்டி சிஸ்டம், அதனால நான் உள்ள போக முடியலன்னாரு. நீங்க வாங்க, கடைசி வரைக்கும் இங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி நான் எப்போ போய் அமைதியா உட்கார்ந்தனோ அப்பொழுதுதான் எனக்கு ஒரு இடம் கிடைத்தது. கடைசியில் அவருடைய அந்த டெட் பாடி தூக்கிட்டு போகும்போது அதை முன்னாடி நின்று கோஆர்டினேட் பண்ணி நான் போறேன். அந்த முன்னாடி நின்று கோஆர்டினேட் பண்ணும்போது எல்லா பேப்பர்களிலும் என்னுடைய போட்டோ தான் முதல்ல வந்திருக்குது.
ஹல்லேலூயா. அப்பதான் நான் நினைச்சேன், இன்றைக்கு நான் ஊழியத்தை வைத்தோ இல்லை எனக்குள்ளதை வைத்தோ நான் பெருமைப்படுகிறேனோ அன்றைக்கு நான் ஒதுக்கப்படுகிறேன். ஆனா என்னைக்கு நாம் தாழ்மை அடைகிறோமோ கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். எப்பொழுதும் தமிழிலே பிடித்த ஒரு பாடல், தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், போதுமேவும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நமக்கு இன்னும் கிருபை தேவை, இன்னும் நமக்கு கிருபை தேவை. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் சாஷ்டாங்கமாக, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை அப்பா, என்னை முற்றிலுமாய் நான் தாழ்த்துகிறேன், நான் வெறுமையான பாத்திரம், இந்த வெறுமையான பாத்திரத்தை நீ நிரப்பும் என்று நாம் தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிற தேவன். மீகா சொல்லுகிறான், ஆமென், ஜனங்களுடைய மனதை அறிந்து, ஆமென், ஆண்டவர் மீகாவை எழுப்பி, ஆமென், அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் சொன்ன வார்த்தை என்ன செய்யணுமாம்? The mercy and love will follow unto you. ஆமென். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரோடு நடக்கும் பொழுது ஒரு தாழ்மையோடு நடந்த போது ஒரு சத்துருவு நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. பெருமையாயிருந்த மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் நான் பார்க்கிறேன், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருடைய கோபம் வரும். நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னான்? இது மகா பாபிலோன், நான் கட்டினேன் சுய பலத்தினாலே, என் சுய அறிவினாலே நான் வாழ்வதற்காக கட்டின மிகப்பெரிய ஒரு கோட்டை என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவன் இறங்கி வந்து அவனை சபித்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் தாழ்மையாக, ஒருத்தரை விசாரிப்பதில் நாம் தாழ்மைப்பட வேண்டும், ஒருத்தருக்கு உதவி செய்வதில் நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தரை ஆமென் கவனிப்பதில் நாம் தாழ்மைப்பட வேண்டும். அவர் சொல்லுகிறார், walk humble with God. ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு நடக்க வேண்டுமா? இரண்டாவதாக ஆமென் டியூட்ரானமி, உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10 வசனத்திலிருந்து ஆமென் 13வது வசனம் வரை. டியூட்ரானமி உபாகமம் 18ஆம் அதிகாரம் 10, 11, 12, 13. No, it's Deuteronomy 18. 10 to 13. തന്റെ മകനെയോ മകളെയോ അഗ്നിപ്രവേശം ചെയ്യിക്കുന്നവൻ പ്രശ്നക്കാരൻ, മുഹൂർത്തക്കാരൻ, ആഭിചാരകൻ, ക്ഷുദ്രക്കാരൻ, മന്ത്രവാദി, വെളിച്ചപ്പാടൻ, ലക്ഷണം പറയുന്നവൻ, അജ്ഞാനക്കാരൻ എന്നിങ്ങനെയുള്ളവരെ നിങ്ങളുടെ ഇടയിൽ കാണരുത്. ഈ കാര്യങ്ങൾ ചെയ്യുന്നവനെല്ലാം യഹോവയ്ക്ക് വെറുപ്പാകുന്നു. ഇങ്ങനെയുള്ള മ്ലേച്ഛതകൾ നിമിത്തം നിന്റെ ദൈവമായ യഹോവ അവരെ നിന്റെ മുമ്പിൽ നിന്ന് നീക്കിക്കളയുന്നു. നിന്റെ ദൈവമായ യഹോവയുടെ മുമ്പാകെ നീ നിഷ്കളങ്കനായിരിക്കണം. Hallelujah. Perfect with the Lord. முதலாவது walking with the Lord with a humble. இரண்டாவது நிஷ்கலங்கனாக பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்ட் அப்படிங்கும்போது இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது இதில் எனக்கு வெளிப்பட்ட ஒரு வெளிப்பாடு என்னன்னா, இதற்கு முன்பதாக இருந்த அந்த காரியங்களை நம்ம படிச்சோம்ல, எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல. இதுக்கு முன்னாடி இருந்த காரியத்தை
கிறிஸ்தவர்களே இன்றைக்கு ஆமென் ஜோசியத்தையும் ஆமென் மந்திரத்தையும் தந்திரத்தையும் நாட்களையும் நாளை குறிச்சிட்டு இந்த நாள் அந்த நாள் என்று சொல்லி. என்னுடைய நண்பர் ஒருவர் என்னை ஒரு முறை அவருடைய கார்ல சென்னையிலிருந்து அழைத்து கொண்டு வந்து, இங்க ஒரு பணிக்கரை பார்க்க போனோம், ஒரு மந்திரவாதியை பார்க்க போனோம், இங்கதான் இருக்கிறார் மனோகர், அவர் பேர், இஸ் நேம் இஸ் மனோகர். அவர் வாக்க போகணும்னு சொன்ன பிறகு நான் சொன்னேன், இல்லை இல்லை எனக்கு கேரளாக்கு அப்புறம் வண்டி ஓட்ட தெரியாது, நீங்கள் வாங்க வண்டி மட்டும் ஓட்டிட்டு வாங்க அவருடைய கார். சரி நான் வரேன். எனக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஃபைட்டிங் வித் த பீப்புள் ஆஃப் அதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ வாண்ட் டு ஷோ மை பைபிள். அப்போ வாங்கன்னு சொல்லி இங்கே மனோகர் என்று சொல்லி இங்கே தான் இருக்கிறார். அந்த இதுக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறாரு. அவர் வீட்டில் உள்ளே போனேன். இவர் பேச விட்டு நான் வர மாட்டேன்னு கேட்டேன். வாங்க அப்படின்னாரு. நான் ரொம்ப ஜாலியாக உள்ளே போனேன். நம்ம சில இடங்களில் இந்த மந்திரவாதிகளெல்லாம் பார்த்தா நம்ம பயந்து நின்றுருப்போம். ஐயோ நம்ம அவன் பெரிய ஆள் மாதிரி கிறிஸ்தவங்களே பயந்து நின்றுருப்பாங்க. அங்கே போகிறாங்க, ஐயோ அங்கே கால் வச்சிடாத, இல்லை தேள்களையும் வலு சர்ப்பங்களையும் மிதிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றார். எதுவாக இருக்கட்டும், ஹல்லேலூயா. எந்த கோயிலா இருக்கட்டும், எங்க இருக்கட்டும், உங்க மேல இருக்க அபிஷேகம் வல்லமை அங்க இருக்கக்கூடிய ஆமென் பிசாசின் சக்திகளை முறியடிக்க வேண்டும். அப்ப நான் அவர் கூட போய் அங்க உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்த போது இவர் ஃபுல்லா குறியவா சொல்றாரு, பயங்கர குறி சொல்லிட்டே இருக்கிறாரு. இவர் சொல்ல அவர் பயங்கரமா பேசிட்டு என்ன கண்ணை முடிச்சு என்ன பாத்துக்குவாரு. நான் வரைக்கும் அவரை கையை பிடிச்சி இப்படி பார்த்துட்டே இருந்தேன். அப்ப அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு, உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டார். என் பேர் விக்டர். கிறிஸ்டியனா அப்படின்னு. ஆமா நான் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு அவனுடைய பேச்சை மாத்தினாரு பாருங்க. கொஞ்ச நேரத்துல இவனுக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் அப்படியே மாத்திட்டு அவர் எனக்கு சொல்ல விட்டார். நம்ம பிரேயர் பண்ணணும் இல்லையா? பிரேயர் பண்ண ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம என்னடா இங்க வந்து இவன் பணிக்கிறக்காரன், இவனுக்கு நன்மை சொல்லுவான்னு பார்த்தா எனக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப நான் கேட்டேன், இதெல்லாம் எதன் அடிப்படையில் நீங்க சொல்றீங்கன்னு. கொஞ்ச நேரத்துல அவனை கலங்க விட்டுட்டேன். இன்னொரு காரியம் செஞ்சார். இவனை தேங்கால உட்கார வச்சுட்டு இவனை சுத்த சொன்னாரு. அவன் சுத்தம், இவனே சுத்தம், என்னுடைய ஃப்ரெண்டே சுத்துறாரு. நான் சொன்னேன், நானும் உட்கார்ந்து சுத்தட்டுமான்னு. இவரு மந்திரம் ஓதுறாரு. இந்த தேங்கால உட்கார்ந்தவன் சுத்தவே இல்லை. நான் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு, நீங்க என்ன நினைச்சாலும் சரி. இங்க நடந்த சம்பவம். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். வெளியே வந்து, உன் மன எண்ணங்கள், ஒரு மனுஷன்ட்ட போய் உன்னுடைய மன எண்ணங்களை நீ தாழ்மைப்பட்ட, ஒரு சிந்தம் மாறுது, தேங்கால சுத்துற, அவன் என்ன செஞ்சாலும் செய்யல. ஆனா அதே இடத்துல நான் உட்கார்ந்து பயந்த நான் கேட்டேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டான். என்ன ஒரு கிறிஸ்தவன் இங்க எல்லாம் வரமாட்டேங்க. யாரு சொன்னா வரமாட்டேன்னு? நாங்க தான் வந்து இதை உடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறோம். நீங்களே இதை வளர்த்த ஆரம்பிக்கிறீங்க. இந்த மூட நம்பிக்கைகளையும் இவைகளை உடைப்பதற்காகவே கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். என்னை ஒன்றும் செய்யவில்லை பார்த்தையா? நீ உட்கார்ந்து சுத்துற, என்னால சுத்த முடியல. காரணம், எனக்குள் இருக்கிற அவர் பெரியவர். இங்க நடந்த சம்பவம். எங்க எல்லா கோயிலுக்கும் நான் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். அப்படின்னு என்னதான் நீங்க ஆடுறீங்க, என்னதான் பண்றீங்க, என்னதான் செய்றீங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுமா? இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாள் பார்த்து, நேரங்களை பார்த்து, ஐயோ காலையில மத்தியானம் சாயந்தரம் என்று பார்க்கிறதும் பர்ஃபெக்ட் இல்லாத ஒரு கேரக்டர் ஆண்டவருக்கு முன்பதாக. இன்னைக்கு கிறிஸ்தவங்க பர்ஃபெக்ட், ஐயோ நம்ம ஸ்ட்ரைட்டா நிக்கணும், நான் அப்படியே போகணும், நேரா போகணும், வரணும், அப்படி அல்ல. த பர்சனல் கேரக்டர்ஸ். இன்னும் கிறிஸ்தவர்கள் நாள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் நேரங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கு அறிவில்லை. யாரோ பேசினா அதை கேட்கலாமே என்று சொல்லி ஒரு மனிதர் திடீரென்று இன்னைக்கு காலையில போகும்போது நம்ம பைபிள ஜோசி புக்கமா மாத்திட்டோம். அப்படியே எல்லாம் வேலையை முடிச்சோன்னு அப்படியே பரண்டி ஏசு ஆண்டவரை கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார். இன்னைக்கு சூப்பர். ஆனா போயிட்டு அப்படியே தான் திரும்பி வருவான். ஒன்னும் வாழ ஆகாது, தலையும் ஆகாது, அப்படியேதான் திரும்பி வர்றது. ஒரு மனிதர் எப்படியாவது நம்ம இந்த வசனத்தை டெய்லி படிக்க முடியல, அட்லீஸ்ட் ஒரு வசனம் படிச்சு, இது ஜோசிப் புக்கா மாறிடுச்சு. சிலர் இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் வீட்டில் படிப்பதற்கு நேரம் இல்லை, இதை ஆராய்வதற்கு நேரம் இல்லை. கோடிக்கணக்கான சத்தியங்களையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எடுத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பதற்கு நேரம் இல்லாமல் காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ற நேரம் எடுத்து அப்படியே போட்டு பரட்டி எடுத்து இன்னைக்கு என்ன வசனம் அப்படியே முடிச்சு பாக்குறது. அப்புறம் இன்னொரு வேற கேலண்டர்ல, நாங்க வேற கேலண்டர்ல அடிச்சு கொடுத்துறோம்ல, ஓடி போய் தேடுறது 14ஆம் தேதி என்ன வசனம் அப்படின்னு பாக்குறது. அது நம்ம ஜஸ்ட் ஒரு நம்முடைய கேலண்டரோட ஐடென்டிபிகேஷனுக்கு அங்க போய் ஜோசியம் பார்ப்பது, இதெல்லாம் கர்த்தர் வெறுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நமக்கு நேரம் இருக்கிறது. வேதத்தை படித்து தேவ சமூகத்தில் அமரும் பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். வேதத்தை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஆமோஸ், ஓபதியா, மீகா, நாகும், யோவேல், இவர்கள் எல்லாம் சிறிய ஆட்கள்.
சொல்ல போன விவசாயமும் கிராமத்தில் வாழ்ந்த பிள்ளைகள் ஆண்டவர் அவர்களோடு இறங்கி வந்து பேசினார். சீஷர்களோடு இறங்கி வந்து பேசினார். பர்னபா, தீமோத்தேயு, பவுல், ஆமென், இவர்களோடு ஆண்டவர் இறங்கி வந்து முகமுகமாய் பேசுகிறார். நம்முடைய சத்தத்தை கேட்கிறதற்கு நம்முடைய செவிகளை திறக்கிற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். எப்பொழுது தெரியுமா? when we walk with God perfectly. சில நேரங்கள் அப்படியே நம்மளுடைய சூழ்நிலைகளை வேதங்கள் மாற்றிவிடும். மனவேதனையா, இருதய வலியா, துக்கமா, பாரமா, வேதத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால் போதும், கோடிக்கணக்கான சத்தியங்களை அது நமக்கு போதித்து நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென். பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும். சமர்த்தியமாய் அவர் செய்து முடிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒன்றில் நமக்கு குறை வைக்க மாட்டார். கவலைப்படக்கூடாது முதல்ல. ஹல்லேலூயா. என்ன அதிகமாய் இந்த சபையில ஆமென் என்னை ஸ்ட்ரென்தன் படுத்தினது. ஏன்னா திருப்பி நான் அந்த சாட்சியை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துறேன். ஆனா பெருமைக்காக நான் சொல்லவில்லை. அதிகமாக இந்த சபையில ஆமென் என்னை ஸ்ட்ரென்தன் படுத்தினது பாஸ்டருடைய அந்த கான்ஃபிடென்ட் தான். ஒரு நாள் கூட அவருடைய முகத்துல இந்த மக்கள் வரலன்னு வேதனைப்படுவாரே தவிர எனக்கு இவ்வளவு கூட்டம் வேணுங்கிற ஒரு 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 பொலிவே அவருடைய முகத்தில் நான் பார்க்கல. யாரு வந்தாலும் ஒரே மாதிரி ஆராதனை, ஒரே அபிஷேகம், ஒரே வல்லமை. அது ஒருத்தர் இருந்தாலும் 10 பேர் இருந்தாலும் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆமென் அனுப்பிக்கொண்டே இருக்கிற ஒரு ஆராதனை தான் நீங்க நான் பார்த்தேன். நீங்க நன்மை செஞ்சு அடைஞ்சீங்களா அடையலையான்னு எனக்கு தெரியாது. பட் நான் நன்மை அடைஞ்சிட்டு இருக்கிறேன். அதுக்காகவாது இந்த ஆராதனைக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நன்மை, என்ன நன்மை தெரியுமா? என்ன உயிரோடு ஆண்டவர் இங்க வர வச்சாரு. இதுவே ஒரு நன்மை. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது அவர் நம்ம என்ன பண்ணுவாரா? நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். நிறைய நேரங்களில் ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வதே கிடையாது. நன்மை உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து வேதத்தை படித்து ஆண்டவர் இந்த வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராய் என்று சொல்லி யோசித்து பார்த்தால் அவர் எவ்வளவு அதிசயமான தேவனாய் இருக்கிறார், எவ்வளவு அற்புதமான தேவனாய் இருக்கிறார். விஞ்ஞானங்களை முறியடிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி படைத்த வல்லமை இந்த வேதத்திற்கு மாத்திரம் தான் இருக்கிறது. எல்லாரும் சார்லஸ் என்கிறதான நமக்கு சொல்லி டார்வின், சார்லஸ் டார்வின் கொள்கை ஆமென் வேதத்தை புரட்டி போட்ட ஒரு கொள்கை தெரியுமில்ல? டார்வின் கொள்கை மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்று சொல்லி சார்லஸ் டார்வின் என்ன சொன்னாரு? மனிதன் குரங்கிலிருந்து. இது வேதத்தையும் விஞ்ஞானத்தையும் புரட்டி போட்டுச்சு. பலருடைய கேள்விகளை ஆமென் பயங்கரமாக எழுப்பினது. ஆனால் சார்லஸ் டார்வினுடைய வீட்டில் ஒரு போதகர் ஆமென் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? சபை நடத்தி கொண்டிருந்தார். அந்த சபை நடத்தி கொண்டிருக்கும் போது பல வருடங்கள் கழித்து சார்லஸ் டார்வின் வயதான காலத்தில் இவர் போய் அவரை பார்க்கும் பொழுது, பாஸ்டர் உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார். அவருடைய புத்தகத்தில் நீங்க கூகுள்ல பாருங்க இருக்குது. ஜஸ்டின் பிரபாகரன் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாக்டர் சென்னை பட்டணத்தில் விஞ்ஞானத்தையும் வேதத்தையும் இணைத்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியே ஒவ்வொரு நாளும் எந்த நாள் எந்த நிமிஷம் எங்க நடந்துச்சு, எந்த விண்வெளியில் நடந்தது என்று சொல்லி ஆணித்தரமாக அந்த டேட்டாஸ் எடுத்து பைபிளை வச்சு சொல்லக்கூடிய ஒரு தேவ ஊழியர் ஜஸ்டின் பிரபாகரன். அவருக்கு பேரு இடிமுழக்க பிரசங்கியா. என்னங்க இடிமுழக்கம் அப்படின்னா? இடி டண்டர் விழுகுதுல, அவர் பேரை இடிமுழக்க பிரசங்கியா. அவர் சொல்லும் போது அந்த போதகர் இடத்துல போய் ஆமென் சார்லஸ் டார்வின் சொன்னாராமாம், இந்த விஞ்ஞானம் செய்ய முடியாத ஒன்றை, இந்த அறிவியல் செய்ய முடியாத ஒன்றை உங்கள் இயேசு கிறிஸ்து செய்தார். காரணம் என்ன தெரியுமா? எத்தனையோ மருந்து மாத்திரைகள் மது பழக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு கண்டுபிடித்து இன்னைக்கு மனிதன் மனம் திரும்பவில்லை. ஆனால் நீங்கள் செபித்து ஆலயத்தை நடத்த நிமித்தமா இந்த பட்டணத்தில் மது கடைகள் கிடையாது, இந்த பட்டணத்தில் மது குடிக்கிறவர்கள் கிடையாது என்று சொல்லி சாட்சி சொன்னதையா எழுத வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் முடியும்னு சொல்றவங்களை நம்புங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்கள் நீதிமொழிகள், Proverbs chapter 3 verse 6. Proverbs chapter 3 verse 6. നിന്റെ എല്ലാ വഴികളിലും അവനെ നിലച്ചുകൊള്ളുക, അവൻ നിന്റെ പാതകളെ നേരെയാക്കും. ஹல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை. வாட் a beautiful word. இதுல ஒரே ஒரு சத்தியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையே இதுல தான் அடங்கியிருக்கு.
அது டோட்டல் லைஃபே இங்க தான் இருக்குது. உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள். In all the ways acknowledge him. Hallelujah. அவர் என்ன செய்வார் தெரியுமா? அப்பொழுது உன் பாதைகளை ஆமென் செவைப்படுத்துவார். He shall direct your path. இப்ப நான் ஒரு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வழியில என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னா, நான் போய் சேரக்கூடிய இடம் எப்படிப்பட்டதா இருக்கும், எவ்வளவு நேரத்தில் போவேன், வண்டி எவ்வளவு நேரம் போகும், ஆமென் ஆமென், நான் அங்க போய் சேரும்போது அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, நான் போன காரியம் முடிஞ்சிருமா முடியாதா, இப்படிப்பட்ட சிந்தைகளை ஒதுக்கி விட்டுட்டு ஆமென் உன் வழிகளை எல்லாம் கர்த்தர் நல்லவர் என்று ஆமென் யோசித்து பாருங்கள், அவர் வல்லவர் என்று சிந்தித்து பாருங்கள், ஆராதித்து பாருங்கள், நாம் போய் சேர்கிற இடத்தை அவர் பார்த்துக் கொள்வார். அதற்கு உதாரணம் தான் 2 வாரத்துக்கு முன்னாடி கர்த்தருடைய தாசன் சொன்ன சாட்சி. மோட்டார் பைக்கில் ஆயில் இல்லை, போகும்போது அவரை துதித்துக் கொண்டே போய் பெட்ரோல் பங்க் வரைக்கும் போயிடுச்சு. அநேக நேரம் என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சாட்சி நடந்திருக்கு. ஹல்லேலூயா. நானும் என் சகோதரன் கோவை புதூர்ல சிபிஎம் காலேஜில் படிக்கிறான். என் சகோதரி 2வது சகோதரி வந்துட்டு பாரத யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் டிகிரி பண்றாங்க. அப்பொழுது பிகே புதூர்ல ஒரு சின்ன வீட்டில் 500 ரூபாய் தான் அந்த வீடு. 2001ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார்கள். நான் வேதாம கல்லூரி பிடித்து வந்து ரொம்ப மனவேதனையோடு இருக்கிறேன். எங்க ஊழியத்துக்கு போவது, என்ன செய்வது என்று சொல்லாமல் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிறேன். அப்போல்லாம் காலையில் எடுத்து நான் என் தங்கச்சி தம்பியும் அக்காவும் வெளியில போயிட்டாங்கன்னா நான் அந்த பைபிள் எடுத்து உட்கார்ந்துனா படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், படிச்சுக்கிட்டே இருப்பேன். சாயந்தரம் அவங்க 4 மணி வந்து கதவை தட்டினா தான் எனக்கு தெரியும். அப்புறம் எந்திரிச்சு வந்து ஒரு டீயை போட்டு நாங்கள் குடிச்சிட்டு அப்புறம் மேலே போய் பக்கத்தில் ஹவுஸ் ஓனர் வீடு, அவங்க வீட்டு மாடி மேலே நடந்து ப்ரேயர் பார்க்க போனேன். இதுதான் செஞ்சுட்டு இருந்தேன். எங்கள் தகப்பனாரும் தாயாரும் ஒவ்வொரு சனிக்கிழமை வந்து விடுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை எங்களோட இருந்துட்டு ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் போய் என்னுடைய தகப்பனார் வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. இப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் வந்து கேஸ் எல்லாம் கிடையாது, இந்த கெரோசின் ஸ்டவ் தான், கெரோசின் இல்லையா, கெரோசின் ஸ்டவ். அப்போ அது கெரோசின் ஸ்டவ்ல சாப்பாடு அக்கா செஞ்சு வச்சுட்டு போவா, சில டைம் நானும் செய்வேன். திடீரென்று வியாழக்கிழமை ஐ மீன் ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு, கெரோசின் இல்லை, காசும் இல்லை. இவங்க காலேஜுக்கு போறதுக்கு பஸ் பாஸ் இருக்குது. அப்போ அவங்க காசும் இல்லை, என்ன பண்றதுனே தெரியல. அப்போ நான் சொன்னேன், விசுவாசத்தோட சொன்னேன், ஜோ நீ போ, சாயந்தரம் வரும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார், அவ்வளவுதான். போனோன்னு நான் எடுத்து உட்கார்ந்து வச்சுட்டு கொஞ்சம் ஆவியில சோர்ந்துட்டு, ஆண்டவரே எங்க இடத்துல காசு இல்லை. இப்போ நாங்க இது வியாழன் வெள்ளி சனி 3 நாள் சாப்பாடு, ஏன்னா சனிக்கிழமை சாயந்தரம் அப்பா எல்லாம் வந்துருவாங்க. அது வரைக்கும் நாங்க என்ன பண்றது தெரியாதுன்னு சொல்லி திடீர்னு எனக்குள்ளாக ஆவியானவர் கிரியை செய்து, நடந்த உண்மை, நான் சாட்சியை சொல்லுகிறேன். திடீர்னு ஆவியானவர் எனக்குள்ளாக கிரியை செய்தார். நான் உடனே போய் என்ன பண்ண, அந்த கெரோசின் ஸ்டவ் ஓபன் பண்ணி ஒரு டம்ளர் எடுத்து எவ்வளவு இருக்குன்னு ஊத்துனேன். சரியாக ஒரு டம்ளர் 1 மணி நேரம் இந்த டம்ளரை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இடத்துல பணம் கிடையாது, நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை, இந்த கெரோசினை உங்க ரத்தமாய் மாத்துங்க என்று சொல்லி திருப்பி அந்த கெரோசினை ஊத்தி பம்ப் பண்ணி ஆடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வியாழக்கிழமை நைட்டு சாப்பாடு, வெள்ளிக்கிழமை காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, சனிக்கிழமை காலையில் சாப்பாடு, சாயந்தரம் என் பெற்றோர்கள் வர வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருந்தது. சாட்சியை நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும், நம்முடைய வியாகுலம் அவருக்கு தெரியும், நம் வேதனை அவருக்கு தெரியும். யார் இந்த பூமியில நம்மை அறிந்தாலும் அறிந்து கொள்ளாவிட்டாலும் நம்மை அறிந்த ஒரு ஆண்டவர் உண்டு. நம்முடைய உடம்பில் உள்ள நரம்புகள், நாடிகள், தசைகள், நம் உடம்பில் உள்ள எலும்புகள், ரத்த மண்டலங்கள், ஒவ்வொரு அவயங்களும் அவர் அறிந்திருக்கிற தேவனாயிருக்கிறார். இனி ஒரு சாட்சின்னு சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஊழியம் கிடையாது. கோவை புதூர்ல மேனன் சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருக்கிறார். ஐ திங்க் யூ நோ தட் மேனன் அங்கிள். அமீன் மேனன் அங்கிள் வீட்டில் ப்ரேயர் நடக்கும். என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய சாய் ஆண்டி மேனன், அவங்க இந்து ஃபேமிலியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். ஜோனிகுட்டி அங்கிள் வந்து அங்கே தான் அடிக்கடி ப்ரேயர் நடத்துவார். அப்படித்தான் எனக்கு அவர் மூலமாக தான் ஜோனிகுட்டி அங்கிள் எனக்கு பழக்கமானாங்க. அமீன் 97 அவர் பழக்கமானார். அந்த நாட்களில் திடீர்னு அங்கிள் என்னை ப்ரேயர் கூப்பிட்டார். நான் பிகே புதூர்லேருந்து எங்கிட்ட ஐ ஹவ் ஒன்லி 3 rupees இன் மை பாக்கெட். காசு கொடுத்து அங்கே போய் இறங்கிட்டேன். இறங்கி ஜாம்பியா நகரில் ப்ரேயர் முடிச்சுட்டு நைட்டு வரேன். கோவை புதூர் குளத்துப்பாளையத்தில் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு
அங்கிள் வந்துட்டு போறாரு. நான் என்ன பண்றேன், வேண்டாங்க அங்கிள் நான் நடந்துடுறேன், எனக்கு காசு இல்லை, கேட்க முடியாது. ப்ரேயர் முடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டாச்சு, கேட்கவே கூடாது, நான் கேட்கவே மாட்டேன். ஆனா எனக்குள்ள ஒரு விசுவாசம், அங்கிருந்து ஒரு வாக் பண்ணிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் குளத்துப்பாளையத்து வழி வந்து நான் பிகே புதூர் வந்துடலாம், 10 மணி தானே போயிடலாம் சொல்லி நானும் ரொம்ப போராடுறேன். இல்லை ஆண்டி நான் நடந்தே போயிடுறேன், ஜாலியா இருக்கும், நடந்தே போயிடுறேன். இவர் இல்லை நான் பஸ் ஏற்றி விடுறேன், ஒத்த காலில் நிற்கிறாரு. என்னடா எனக்கு பயங்கர சோதனையா இருக்கு சொல்லி குளத்துப்பாளையத்தில் வந்து பஸ் ஏற்றி விட்டு நான் அங்கிளை கடத்தியோட பார்க்குறேன். இவரா போகவே மாட்டேங்கிறாரு. அங்கிள் நான் போய்க்கிறேன் அங்கிள், ஏன்னா இவர் போயிட்டாருன்னா நடந்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் அங்கே நின்று கொண்டு இருக்கிறேன். பஸ்ஸும் வந்துச்சு, லாஸ்ட் வண்டி 10:30 மணிக்கு 3D, அது கணபதி போற வண்டி வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அங்கிள் வண்டி நிறுத்திட்டார். வண்டி நிறுத்தின அந்த ஒரு செகண்டு பாக்கெட்ல கை எடுத்து அப்படியே பாக்கெட்ல கை விட்டாரு. போங்க 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 அப்படின்ட்டாரு. அப்படியே ஒரு 2 நிமிஷம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. உடனே அங்க எந்திரிச்சு பார்த்தா 100 ரூபாயா 300 ரூபாய். நான் அழுது ஆண்டவர்கிட்ட, நீதிமான் அப்பத்துக்காக ஏந்தி தவிப்பதில்லை, கர்த்தரை நம்பினவர்களை ஆண்டவர் ஒரு நாள் விடுவிக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நம்மை விடுவிக்க மாட்டார். ஏதோ ஒரு காகை கொண்டு கர்த்தர் நம்மை போஷிப்பார், ஏதோ ஒரு நன்மையினால் நம்மை நிரப்புவார். நம் கர்த்தருக்கு முன்பாய் மானத்தாழ்மையோடு இருந்தால் போதும். இங்க என்ன சொல்லப்படுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையில் அவர் செவ்வைப்படுத்துவார். நீங்க எங்க போனாலும் சரி, you may be driving your car, you may be cooking your kitchen, wherever you are, praise his beautiful name. அவர் உங்களை பார்த்துக் கொள்ளுவார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க நினைக்கிறீங்களா நம்ம சேவிக்கிற ஆண்டவர் எவ்வளவு நன்மை உள்ள ஒரு ஆண்டவர் என்று சொல்லி? ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நம்மை பராமரித்து நமக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, சில நேரங்களில் ஒரு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரே பரவாயில்ல, என்ன சொல்லுங்க, பரவாயில்ல, எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு இடத்துல கூட நம்மை விட்டு விலகவே மாட்டார். அவர் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தங்களை நமக்கு அடிக்கி வைத்திருக்கிறார். திரும்பவும் ஞாபகப்படுத்துற பைபிளை நீங்க உபாகமத்தை எடுத்துட்டீங்கன்னா 28ஆம் அதிகாரத்தில் அவ்வளவு வாக்குத்தத்தங்களை குமிச்சு வச்சிருக்கிறார். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகுவாய், கோடா கோடியாய் பெருகுவாய். வலதுபுறமும் இடதுபுறம் இடங்கொள்ளாமல் உன்னை நான் நிரப்புவேன், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமை. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொண்டும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கிறது. காரணம் என்ன? கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் நடக்க வேண்டும். அவருக்கு முன்பதாக நம்முடைய பாதைகள் செவ்வையாய் இருக்கும் பொழுது, பர்ஃபெக்டா இருக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே மாட்டார். சில நேரங்கள்ல அப்படியே சோர்ந்து போய் இருக்கிற நேரங்கள்ல திடீர்னு எனக்குள்ளாய் ஒரு பாடல் வரும். அந்த பாடலை பாடிட்டே இருப்பேன், 2 மணி நேரம் 3 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் என்னை விட்டு அந்த பாரம் நீங்கி போகும். ஒரே ஒரு வழிதான், இந்த வேதம் மட்டும்தான் நமக்கு சாட்சி. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசி சமாரியா இஸ்ரவேலை பார்த்து அவன் கண்டிக்கிறான், ஜனங்களை மனம் திரும்புங்கள். யோவான் சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, வருகிற கோபாக்கனிக்கு உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவன் மிக வைராக்கியமாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை பிரகடித்தான். இன்னைக்கு நிறைய நேரங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், நமக்கு நம்மளே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஆமென். மற்றவர்களை குறித்த சுவிசேஷ பாரம் நம்ம இடத்தில் இல்லை. நம் கூட இருக்கிறவர்களை குறித்து சுவிசேஷ பாரம் நம்ம இடத்தில் இல்லை. நம் சொந்த பந்தங்களை குறித்த சுவிசேஷ பாரம் நம்மிடத்தில் இல்லை. ஐயோ, இந்த பட்டணத்தில் எத்தனை பேர் அழிந்து சாக கொடுக்கிறார்கள், அவர்களுக்காக யார் போவார்? ஏசாயா தீர்க்கதரிசியின் மேல் ஆமென் ஒரு கேருபீனும் சேராபீன்களும் ஆமென் அக்கினி தழலை வைத்த பொழுது அவன் தன்னை மறந்தவனாய் சொல்கிறான், ஐயோ நான் அசுத்தோடு உதடுள்ள மனிதன், நான் அசுத்தோடு உதடுள்ள மனிதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன் என்று சொன்ன பொழுது ஆமென் தேவதூதன் இறங்கி வந்து அவனை பரிசுத்தப்படுத்தினான். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவாய் என்று சொன்ன பொழுது ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும், here I am sent to the nation. இன்னைக்கு ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு ஜனங்கள் பாழாய் போய் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவரே, இன்றைக்கும் நம்மை மாத்திரம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். சுற்றி பாருங்கள், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கூட்டு பாதை அநேகம் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லப்படாத அநேக ஜாதி ஜனங்கள் எங்கே சுற்றி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை பற்றி அவன் பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம்.
எத்தனை பேர் நம்ம ஆண்டவரை குறித்து சுவாமி சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யுங்க, எனக்கு ஆசீர்வாதம் செய்யுங்க, எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க என்று சொல்லுகிறோமே. அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த பாரம் நமக்குள்ளாய் சபைக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவன் விரும்புகிறார், அதுதான் தேவன் விரும்புகிறார். ஏதோ ஒரு சத்தியத்தை யாராவது மூலமா சொல்லிருங்க. என்னுடைய அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து யாராவது 10 நிமிஷம் அவங்கள்ட்ட பேசிட்டா போதும், உடனே ஆண்டவரை பத்தி சொல்லுவார். பிரைஸ் காட், நீங்க ஜெபிங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நான் சொன்னேன், என்னமா அவங்களுக்கு ஜெபமே தெரியாது. தெரியுதோ தெரியலையோ, நான் சொன்ன வார்த்தை அவங்க காதுக்குள்ள போச்சா? அவங்களுக்கு ஜெபத்தை பத்தி தெரியுதோ தெரியலையோ, ஆனா நான் சொன்ன வார்த்தை அவங்க காதுக்குள்ள போச்சா? நான் யோசிப்பேன், கர்த்தர் எவ்வளவு நல்லவர், ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நம்மை சரியான பாதையில, செம்மையான பாதையில, புல்மேட்டுக்குள் நடத்தி அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆத்துமால துக்கம் வரும், கவலைப்படாதீங்க. சரீரத்தில் பிரச்சனைகள் வரும், கவலைப்படாதீங்க. பல போராட்டங்களை நமக்கு கடந்து போக வேண்டியது, கவலைப்பட வேண்டாம். இந்த வேதம் நமக்கு சத்தியம் என்பதை மறந்து போகக்கூடாது. மீகா தீர்க்கதரிசி சொன்னப்பட்ட பொழுது மீகாவளை எருசலேமிலே கர்த்தர் நியாயம் விசாரித்தார், யூதேயாவை நியாயம் விசாரித்தார், சமாரியாவை நியாயம் விசாரித்தார். ஏனென்றால் பல தீர்க்கதரிசிகள் அதற்கு விரோதமாய் பேசி அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. இன்றைக்கு நமக்கு திருஷ்டாந்தமாக வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, என் ஜனமே கேள், நான் பேசுவேன் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் பேசுவோம். எத்தனை முறை ஒரு நாளைக்கு அவரிடத்தில் நம்ம பேசுவோம்? எவ்வளவு நேரம் நம்ம அவருக்கு நமக்குள்ள கம்யூனிகேஷன் இருக்குது? நம்மை நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அப்பம் வைக்குதலுக்கு முன்பதாக அதை படிக்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு நாளும் வேதத்தை படித்து, அருமையான ஃபாதர் ஒரு பாடலை பாடுகிறார். அவருக்கு இந்த வசனம் தாங்க பாட்டை, வேற எதுவுமே இல்லைங்க. இன்னும் ஒன்று சொல்றேன், இந்த வசனமே நம்ம படிக்கிற டைம் இல்லையா, பெர்க்மன்ஸ் பாட்டை கேளுங்க, அது ஃபுல்லா வசனம் தான். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. அப்படியே வசனங்களை சொல்லி 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 அவர் பாடிக்கொண்டிருக்கார். ஒன்றும் இல்லை, அவர் பாட்டை கேட்டாவே போது பைபிள் படிச்ச மாதிரி. அதுக்காக அதவே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட கிருபை தந்தீரையா. எஸ்ரா சொல்லுகிறாள், வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று. வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ரகசியங்களை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். பைபிள் படிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். பைபிள் படிக்கும்போது சுகம் பெறுவீர்கள். பைபிள் படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள். பைபிள் படிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒரு அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த வேதம் நமக்கு சத்தியம், இதை மறந்து போகக்கூடாது. ஆமென். முதலாவது, ஆண்டவரிடத்தில் தாழ்மையோடு நடப்போம். இரண்டாவது, நம்முடைய வழிகள் எல்லாம் அவை நினைவு கொள்வோம். கர்த்தர் நம்முடைய பாதைகளை செவைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாரம் முழுவதும் உங்கள் பாதைகள், உங்கள் பிரயாணங்கள், உங்கள் செய்கிற வேலைகள், உங்களுடைய ஆகாரங்கள், பிள்ளைகள், குடும்பங்கள், சபை ஒவ்வொன்றையும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பார்.